சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவர் தெரிந்தெடுத்த ஒரு மனிதன், அவர் அபிஷேகித்த ஒரு மனிதன், அவன் மேலே திடீரென்று தேவனுக்கு இப்படி விசனம் வருகிறதற்கான காரணம் என்ன? அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை மறந்து தேவனை எதிர்த்து தேவன் கிளியரா கட்டளை கொடுத்திருந்தோம் அதற்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணின ஒரு மனிதன். இஸ்ரவேல் ஜனங்களையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பல நேரத்திலே தேவனே எல்லாமே கிளியரா சொல்லிடுவாரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஜனங்கள் குருட்டாட்டமாக கண்ணை மூடிக்கிட்டு பாவத்தெல்லாம் செய்யும் பொழுது தேவன் வேற வழியே இல்லாமல் அவர் தண்டிக்க விரும்பாவிட்டாலும் கூட மனஸ்தாபப்பட்டு அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தேவனை ஜனங்கள் தள்ளி விடுகிறார்கள். அதனால இந்த பாவத்தை குறித்த உங்க உணர்வு எப்பவுமே இருக்கணும். இது மாதிரியான காரியங்கள் உங்களை ஆட்கொண்டு தேவனுக்கு விரோதமாக நீங்களே எழும்பி உங்களுக்கான அழிவை நீங்கள் வருவித்துக் கொள்ளாதபடி, ஒருவேளை நீங்க அழிஞ்சிட்டா உங்களுக்கு கூட அந்த வருத்தம் இருக்குமோ இல்லையோ தெரியாது, ஆனா தேவ ஆவியானவர் கண்டிப்பாய் அதற்காக துக்கப்படுவார்.